வணக்கம் ரிதி. அதாவது பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு கொண்டாட சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் உள்ள தென் மாவட்ட மக்கள் விமானங்களில் பயணிப்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் வந்ததால் சென்னையிலிருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் அனைத்து விமானங்களிலும் டிக்கெட்கள் இல்லாததால் பயணிகள் விமான பயணம் செய்ய முடியாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அதேபோல் தென் மாவட்டத்து மக்கள் தூத்துக்குடி, மதுரை போன்ற விமானங்களும் டிக்கெட் இல்லாதால் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் விமானங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முயன்றால் சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் வழக்கமான விமான கட்டணம் ரூபாய் 3889 ஆகும். ஆனால் இன்று 9797 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சில டிக்கெட்கள் மட்டுமே உள்ளன. அதன் பின்பு பயணிகள் பெங்களூர் வழியாக இணைப்பு விமானத்தில் திருவனந்தபுரம் செல்வதற்கு 15,218 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதோடு பயண நேரமும் கூடுதலாகிறது. அதே போல் சென்னையிலிருந்து கோவை செல்லும் அனைத்து விமானங்களிலும் டிக்கெட் ஃபுல்லாகிவிட்டதால் இதனால் இணைப்பு விமானங்களில் கோவைக்கு செல்ல வேண்டும் என்றால் 3499 பயண டிக்கெட்டுக்கு பதிலாக தற்போது 16,500 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியதுள்ளது. இதனால் பயணிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்ததோடு பெரும்பாலான பயணிகள் விமான திட்டத்தை கைவிட்டு கார்கள், வேன்களில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கு காரணம் விமான நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்குள் இயங்கும் விமானங்களை பெருமளவு குறைத்து விட்டன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை மதுரை, சென்னையிலிருந்து தினமும் வருகை புறப்படும் விமானங்கள் 16 விமானங்கள் இயக்கப்பட்டு வந்தன. ஆனால் தற்போது ஏடிஆர் சிறிய ரக விமானங்களுக்கு பதிலாக பெரிய விமானங்களை இயக்குவதாக கூறி அந்த விமானங்கள் எண்ணிக்கை வருகை புறப்பாடு 6 ஆக குறைந்து விட்டது. அதே போல் திருச்சிக்கு வருகை புறப்பாடு 8 விமானங்கள் இருந்தது, தற்போது 4 ஆக குறைந்து விட்டது. மேலும் தூத்துக்குடி, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய இடங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமானங்கள் சில விமான நிறுவனங்களும் எந்தவித காரணங்களும் கூறாமல் நிறுத்திவிட்டன. இதே போல் தமிழ்நாட்டுக்குள் இயக்கப்படும் விமானங்களை விமான நிறுவனங்கள் படிப்படியாக குறைத்து வருவதால் விமான பயணிகள் இதே போல் கடும் அவதிக்குள் ஆகி வருகின்றனர். பண்டிகை காலங்கள் மற்றும் கோடை விடுமுறை போன்ற நாட்கள் கூடுதல் ரயில்கள், பேருந்துகள் இயக்கப்படுவது போல் விமானங்களின் எண்ணிக்கையும் விசேஷ காலங்களில் பயணிகளின் கூட்டங்களுக்கு தகுந்தது போல் அதிகரித்தால் கூடுதல் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் தரப்பில் கூறுகின்றனர்.